ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோட் சைட் வண்டி கடைகள்லாம் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்ற காளான் மசாலா ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வண்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே காளான் மசாலாவோட பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டை கொண்டு வரதுக்காக நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இதில் சேர்த்துருக்கேன். அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நம்ம வண்டி கடைகளில் வாங்குகிற காளான் மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் முட்டைகோஸ் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூமும் முட்டைகோஸும் சேர்த்து போடுறேன். முட்டைகோஸ் வந்து 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த முட்டைகோஸுக்கும் மஷ்ரூமுக்கும் மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கடைசியாக புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சும்மா 1 டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலக்க மஷ்ரூமில் இருந்தும் முட்டைகோஸில் இருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் சேர்த்திங்கன்னா போதும். மொத்தத்தில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. சேர்த்து இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த காளான் மசாலாவுக்கு தேவையான சாஸ் எல்லாத்தையும் நம்ம கலந்து ரெடியாக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் சாட் மசாலா, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச காளானை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். சும்மா நம்ம பக்கோடாலாம் பண்ணுற மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திரும்ப அதெல்லாம் உதுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து மஷ்ரூமும் முட்டைகோஸும் சேர்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எந்த காரணத்தை கொண்டு கருக மட்டும் விட்டுறாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஓரளவு பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு இந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட நாம் கலந்து வச்ச சாஸை வந்து ஊற்றிக்கலாம். சாஸை ஊற்றும் போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. இப்போ இதோட நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேகி நூடுல்ஸை சேர்க்க போகிறதில்ல. அது உள்ள ஒரு சின்ன பேக்கெட்டில் மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம ரோட் சைட் வண்டி கடைகளில் வாங்குகிற அதே காளான் மசாலாவோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து கிடைக்குது. இப்போ இந்த ஒரு பேக்கெட் மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை தவிர இதோட வந்து மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் கறி மசாலா தூள் இப்படி தனித்தனியாக கலக்கவே தேவையில்லை. இந்த ஒரு பேக்கெட் மசாலா போதும். அப்படியே நீங்கள் வண்டி கடைகளில் வாங்குகிற அதே காளான் மசாலாவோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை கலந்துட்டு ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேவையான கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் முட்டைகோஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கலக்க ஆரம்பித்ததும் அப்படியே கொஞ்சம் வந்து இது திக்காகி வரும். அப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழையும் தூவிக்கோங்க. நம்மளோட சேனலில் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டியும் ஒரு மசாலா ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி சிக்கன் மசாலா, ஒரு வாட்டி கறி மசாலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது எனக்கு எதுலேயுமே அந்த பர்ஃபெக்ட் வண்டிக்கடை காளான் மசாலாவோட டேஸ்ட் வந்து கிடைக்கல. ஆனால் மேகி மசாலாவில் நான் ட்ரை பண்ணுறப்ப அப்படியே வந்து நம்ம வண்டிக்கடைகளில் வாங்குகிற அதே காளான் மசாலாவோட டேஸ்ட் வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ நம்மளோட காளான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை பரிமாறும்போது இது மேலே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயமும் மல்லித்தழையும் தூவிட்டு பரிமாறுங்க. அப்படியே அட்டகாசமாக அதே வண்டிக்கடை காளான் மசாலாவோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.